ஸ்ரீயாக்கு டிஃபன் பாக்ஸ்க்கும் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கும் இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்த்து ராகி அடை தான் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு, முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை நான் அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கப் ராகி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு அடை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி கீரைக்கு உப்பு ஆட் பண்ணேன். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு மேலே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டினா அழகாக நம்ம திரும்பி எடுக்க வந்துடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே தோசைக்கல்ல வச்சு ஒரு சைடும் 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ராகி அடைக்கு கூட முள்ளங்கி சட்னியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.